ஹாய் ஒருவன். ஸோ ஒரு முக்கியமான வீடியோவில் தான் இருக்கும். முக்கியங்கிறத விட ஒரு ஃபன்னிஸ்டான ஒரு வீடியோ தான் இருக்கும். ஸோ என்னுடைய வாழ்க்கை வரலாறு, எப்படிப்பட்ட வாழ்க்கை வரும், ராஜா மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் இப்போ அதை பார்க்க தானே போகிறீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம், என்னை வாழ வைக்கிறதே அதுதான். அண்ட் ஆல்சோ நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, இப்போவும் நான் சொல்கிறேன். அண்ட் 6 lakhs சப்ஸ்கிரைபர் இப்போ 650 அடிக்க போகிற நிலைமைக்கெல்லாம் வரப்போகுது. அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். ரொம்ப 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 நன்றி. இதுக்கு என்ன ஈடு கொடுத்தாலும் பெருசாக பத்தாது. பட் ஆனால் இப்போ நான் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா, என்னுடைய டியூஷன் கிளாஸஸ் ப்ளஸ் என்னுடைய வீடு இதே தான். ஸோ எல்லாமே இருக்கிறது காட்டுறேன். அண்ட் என்னோடய ஸ்டுடியோ செட்டப்பும் காட்டுறேன். என்னுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சு போய் இன்கம் வரைக்கும் சொல்கிறேன். எதுக்கு சார் இதெல்லாம் இப்போ திடீர்னு அப்படின்னு கேட்டால், சில பல வீடியோ நம்மளை பற்றி நெகட்டிவாக வந்திருக்குது. அதை பற்றி பெருசாக பேசி நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு நீங்களே வாங்க. அண்ட் நம்மளுடைய கரியர் கைடன்ஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ என்னுடைய 12th வரைக்கும் ஃபாலோ பண்ணுற மாணவர்கள் எந்தளவுக்கு என்னை நம்புகிறாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு நான் நம்பிக்கை இருப்பேன். அண்ட் ஆல்சோ ஏமாத்துறதுக்கு என் மனசு உறுத்தாது. ஏன்னா என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும், 10th பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஜென்யூனாக இருப்பேன்னு. ஸோ என்னுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துடலாம். ரொம்ப தொணன்னு பேசுகிறதுக்கு மன்னிச்சிருங்க. வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா? அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இங்கே என்னோடய ஏரியா இது. என் ஏரியா பார்த்திங்களா எப்படிங்களா, ட்ரையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மணி இப்போ 10 மணி ஆகுது, 9:45 ஆகுது. 9:45க்கு ரோடு எப்படி இருக்குது பார்த்திங்களா? 2 சைடுமே வண்டி அண்ட் கன்ஜஸ்டடாக இருக்குது. இதுதான் ஏரியா என்ட்ரன்ஸுங்க, வீடோட என்ட்ரன்ஸ், சரிங்களா? ஓகே, ரைட். இப்போ ஏரியாலாம் காமிச்சாச்சு. இப்போ வீடை காமிச்சிருவோமா? ஸோ வீடு பார்த்திங்கன்னா பாருங்கள். ஸோ இது ஸ்டேர் கேஸுங்க, மேலைக்கு போகிற வழி. எதுக்கு சார் இதெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த ரூம் எவ்வளோ சைஸ் இருக்கும் நீங்கள் பாருங்கள். இது சாமி ரூம், சரிங்களா? சாமி ரூமு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் துடைக்கிறதுக்காக இப்போ எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது அந்த போன வருஷம் டெஸ்ட்டு நடத்தின டியூஷன் வச்சுருக்கேன் இல்லையா, அது டெஸ்ட்டு நடத்தினா அதுக்கான நான் ஷெடியூல் போடுவேன். லாஸ்ட்டாக எப்போவுமே ஒரு 5-6 டெஸ்ட்டு வைப்பேன், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில். அதுக்கு அண்ட் இது தாங்க நம்ம ராஜ மாளிகை. ஸோ அந்த மாளிகையை பாருங்கள், வைட் ஆங்கிளில் காட்டுறேன். இதுதாங்க நம்ம ட்ரைபேட் அங்கே இருக்குது, மைக் அங்கே இருக்குது, டிவி பாருங்கள் பெருசாக இருக்குது, இன்ட்ராக்டிவ் பேனல் போர்டு. ஸோ 6 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சுக்கலாம். 40,000 என்னமோ சொன்னாங்க இதெல்லாம் செட்டோட. அப்புறம் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு 2,500 சொன்னாங்க. எல்லாம் சேர்த்து லோனை முடிச்சாச்சு. இது வாங்கி 1 year ஆச்சுங்க. ஏசி இல்லைன்னா உட்கார முடியாதுங்க உள்ளார. ஏன்னா பசங்க டியூஷன் வராங்க, ஃபீஸ் எல்லாம் தர்றாங்க, அவங்கள நம்ம கவனிக்கணும். நம்மளுடைய பிஸ்னஸ்ஸு என்ன பண்ணுறது, 20 குழந்தைங்க வருவாங்க மேக்ஸிமம். ஸோ இதுக்கான இன்கம் எவ்வளோ சார் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 30,000 வாங்குறோமா, சரிங்களா? 30,000 அப்படிங்கிறது பெரிய காசு அப்படின்னு. எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் என்னை நம்பி வராங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா 15,000 அவ்வளோலாம் வாங்குறாங்களாமா. ஆனால் நான் இங்கே வாங்குறது எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்தியே 30 தான். இதுவே 10th 25 தான். ஸோ இந்த வருஷம் ஃபீஸ் 5,000 ஏற்றிருக்கேன். ஏன்னா நம்மளும் கொஞ்சம் வளரணும்ல. பெருசாக கமிட்மெண்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு கேட்க போகிறீங்க. எல்லா கமிட்மெண்ட்ஸும் நான் தான் என் வீட்டில். கரண்ட்டு பில்லு, அதுக்கப்புறம் பார்த்திங்க இது சொந்த வீடு தான். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. எங்கள் அப்பா கட்டிட்டு போனது 30 years 35 years ஆயிடுச்சு. ஸோ என்னால் ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்க முடியல. ஸோ இப்போதைக்கு இப்படி தான் இருக்கேன், சரிங்களா? இப்போது என்னுடைய ஒரே வெற்றி நீங்கள் தான். 6 லட்சம் சப்ஸ்கிரைபர், இவ்வளோ இமாலயான வெற்றி நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. யூடியூப் இன்கம் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், தெளிவாகவே காட்டிட்டு சொல்கிறேன். அண்ட் ப்ளஸ் எக்ஸாம் டைம் எவ்வளோ வரும், எக்ஸாம் இல்லாத டைம் எவ்வளோ வரும்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. டியூஷன்லேயுமே 20 குழந்தைங்கன்னு. ஸோ லோன் வேறு போயிட்டுருக்கு. இந்த டிவி பாருங்கள், மிகப்பெரிய ஒரு டிவி பார்க்குறதுக்கு இல்லைங்க, இன்ட்ராக்டிவ் பேனல் போர்டு. நம்ம என்னென்னமோ பண்ணிக்கலாம் அதில். ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த போர்டு வந்துடுது. நம்ம எப்பவுமே எடுக்கிற போர்டு, இந்த கலரு அந்த கலரு. ஸோ அதுக்கப்புறம் இதில் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபோன் மாதிரியே தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டிவி வாங்குறதுக்கு 1.5 லட்சம் ஆச்சு. இந்த 1.5 லட்சமும் இன்னும் டியூ முடியலை, போயிட்டு தான் இருக்குது இஎம்ஐ. சரி வாங்க அடுத்த ஒரு பொருளை பார்த்துடலாம். ஸோ ஏன்னா நமக்கு குவாலிட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் யூடியூப்பில், அதனால் இதெல்லாம் வாங்குகிறோம். இங்கே பாருங்கள், உடஞ்சி போச்சு பார்க்குறீங்களா? ட்ரைபேடோட நிலமை பார்த்தீங்களா? ட்ரைபேடோட நிலமையை பார்த்தீங்களா? ஸோ இப்படி நிற்க வச்சு இப்படி பண்ணால் தான் நிற்கும். இது உடஞ்சி போனதுனால இன்னும் மாற்றலாமா வேணும். 2,500 சொல்கிறாங்க. எப்படி மாற்றுற எனக்கு தெரியல.
ஸோ சரி ஓகே, அது ஒரு ரகம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன், டியூஷனில் புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 11th புக்கு 12th புக்கு தான் இருக்கும் அதிகமாக, வேறு எதுவும் இருக்காது. அண்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டியூஷனில் வந்து என்னெல்லாம் வைக்க முடியும் வச்சுருக்கிறேன். ஒரு 10க்கு 10 ரூமு. சரி, அடுத்த ரூம் போகலாம். சேரில் என்ன இவ்வளோன்னு பார்க்காதீங்க, இவ்வளோ பேர் உட்காரணும் இல்லை, 20 பேர் உட்காரணும். அதுக்காக ஒரே ரூமில் 20 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டே கிடையாது. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒரு 10 சேர், 4 சேர், 6 சேர் போடலாம். சரிங்களா? இது ஒரு 10க்கு 10 ரூமு கூட கம்மி. சரிங்களா? ஸோ இங்கேயும் நான் புக்ஸை வந்து பழைய புக்ஸ் எல்லாம் என்னுடைய அடுக்கி வச்சுருப்பேன். ஸோ ஆனால் எதுவுமே எடுத்து படிக்க மாட்டேன், அது வேறு விஷயம். சரிங்களா? பழைய புக்ஸ் எல்லாம் இருக்கும், பழைய எல்லாமே. ஆனால் 11th 12th தாங்க, வேறு எதுவும் பெருசாக இல்லை. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் எழுதின ஃபைல்ஸு. சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஓகே, பெருசாக எதுவும் இல்லை. பார்த்துட்டிங்களா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த ரூம் பெரிய ரூமெல்லாம் கிடையாது, கொஞ்சம் நான் காட்டுறேன். என்ட்ரானாலே ரூம் முடிஞ்சிருதா. ஸோ இதில் ஒரு 3 பேர் 4 பேர் உட்காரலாம். இங்கே ஒரு ஃபேன் வேணும்னு சொன்னாங்க, மாட்டிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப வேர்க்குது அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த இது இங்கே ஒரு போர்டு, சின்ன போர்டு வச்சுருக்கேன், நடத்துறது கிடையாது. அங்கே இந்த போர்டு உடஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு புது போர்டு வாங்கினேன், ஒயிட் போர்டு. என்னுடைய ஒயிட் போர்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஒயிட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. சரிங்களா? அந்த ஒயிட் போர்டு வந்து ஃபஸ்ட்டு சென்டிமெண்ட்டுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஒயிட் போர்டு. இந்த ஒயிட் போர்டு நான் வாங்குகிற காரணம் வந்து 3500 அது வாங்குறக்கே என்கிட்ட காசு இல்லை அன்றைக்கெல்லாம். ஸோ இது வாங்கி ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ தான் 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆக போகுது. பேனல் போர்டு இதில் என்ன நான் இல்லைங்க, இதில் தான் நீங்களும் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, நானும் போட்டுட்ருக்கிறேன். ஸோ இதுதாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரூமு பார்த்தாச்சு. இங்கே ஒரு டேபிள், அது உட்காந்து படிக்கிறதுக்கு, அவ்வளோதான். அண்ட் இது எதுக்குன்னே தெரியல, ஏதோ பழைய பொருள்கள்லாம் வச்சுருக்கோம். அண்ட் இது தாங்க கேவலமாக இருக்கிற ஒரு ரூம்னா இது தாங்க. ஏன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறக்கே டைம் இருக்காது, அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அண்ட் இங்கே தான் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் இருக்குது. இந்த லேப்டாப்பை இந்த லேப்டாப்புமே ஒரு இஎம்ஐ தான். இஎம்ஐ கம்ப்ளீட்டடானு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டு 2 மந்த் இருக்குது. அண்ட் இப்போ எடுத்திருக்க ஃபோன் இருக்குங்களா, பஜாஜ் இஎம்ஐயில் தான் வாங்கினேன். அந்த இஎம்ஐ வேணால் நான் காட்டுறேன், நம்பிக்கை இல்லைனா. ஸோ போயிட்டுருக்கு, லோன் போயிட்டுருக்குது. அண்ட் எடுத்திருக்க ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா AS52. ஸோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் மைக்கு வந்து டிஜே மைக்கு, நான் அதை காட்டினேன், அப்படியே காட்டினேன். இங்கே புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கல, முக்கியமான புக்ஸ், என் நோட்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் பாருங்கள். நான் வந்து 12th இதுக்கெல்லாம் நோட்ஸ் வச்சுருப்பேன்ல, அந்த முக்கியமான நோட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இங்கே வச்சுருக்குது, எனக்கே மறந்துச்சேன். இங்கே இருக்குது பாருங்கள், எல்லாம் முக்கியமாக எழுதுன நான் நோட்ஸ். சரிங்களா? மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தது. நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணோம்ல. ஸோ என்னுடைய எக்யூப்மெண்ட்ஸ் அவ்வளோதான், பெருசாக பேசுகிறக்கு எதுவும் இல்லை. அண்ட் லேப்டாப், இதில் மட்டும்தான் என்னுடைய வேலையே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க, இது ஒரு 10க்கு 10 ரூம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார முடியாது. ஓகே, அப்போ இந்த 3 ரூமில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காருவாங்க. என்னுடைய ஒர்க் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூடியூப் சேனல். ஸோ இதில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோவில் டியூஷன் காமிச்சிருப்பேன், ஆனால் ஃபுல்ஸாக நீங்கள் பார்த்து இல்லை என்னோடய வாழ்க்கை. ஸோ இதுதான். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்லுங்க. போயிடுச்சு. ஸோ என்ன மேட்டர்னா, பெருசாக பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ பண்ணிகிட்ருக்க வேலை சந்தோஷமாக தான் இருக்கேன். என்னைய மீறி என்னுடைய சேனலுக்கும் இல்லை என்னை பற்றி யாராவது தவறுதலாக சொல்கிறாங்கன்னா அவங்களோட விஷயம். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என்னுடைய பாத்தில் நான் நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னுடைய விஷயம், என்னுடைய ஃபேமிலி, அண்ட் நீங்களும் உங்களையும் சேர்த்து தான், உங்களுடைய விஷயமும் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா, சம்வாட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுங்க, பெருசாக எனக்கு ஆசை இல்லை. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆசை தானே மனுஷனுக்கு இதாகுது. ஸோ அதனால் இந்த இஎம்ஐலாம் இருக்குது, லோன்லாம் இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணி இன்கம் வர வச்சிடலாம் அப்படின்னா எப்படி வேணாலும் வர வைக்கலாம். ஆனால் எனக்கு அது தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு எனக்கு ஒரே சோர்ஸ் நீங்கள் தான். மாத வருமானம் யூடியூப் சேனலில் 10,000லேருந்து 15,000. நம்மளனா ப்ரீவியஸாக இருக்க 28 டேஸ்க்கு எவ்வளோ வியூஸ்ன்னு எடுத்து பாருங்கள். நிறைய சேனலில் போடுவாங்கள்ல இவனோட சேலரி எவ்வளோ அப்படின்னு, அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஆனால் எக்ஸாம் டைம் போய் சொல்ல மாட்டேங்க. எக்ஸாம் டைம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 70,000 வரும், 70,000 ரூபா வரும், 70,000க்கு மேலேயே வரும். எக்ஸாம் டைம்னால் யார், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பப்ளிக் எக்ஸாம் வரும், 10th 11th 12th அதுக்கு. அண்ட்
1 இயரில் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வரைக்கும் இப்போ உங்களால் கேல்குலேட் பண்ண முடிஞ்சிருக்கும். கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வச்சு என்னால் சர்வே பண்ண முடியுமா மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மளிகை சாமான்லேருந்து என்னுடைய இபி பில்லு வரைக்கும் அண்ட் ஆல்சோ வீட்டு வரி அண்டு ஏன்னா சொந்த வீடு வீட்டு வரி அண்ட் இப்போ ஏதோ சாக்கடை வரின்னு வந்திருக்கான், அது வேறு கட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் டேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ், நீங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், எங்கள் அம்மாவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் என்னுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நான் தான் மட்டும்தான் பார்த்துக்கணும் என்னுடைய வீட்டில். அண்ட் ப்ளஸ் இது எனக்கு போதுமானு கேட்டிங்கன்னா, இந்த டியூஷனில் நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ பேத்துக்கு இடம் பற்றும் அப்படின்னு. 20 மெம்பர்ஸ் மேக்ஸிமம் 20 to 25. ஸோ இதுதான் என்னுடைய ஒரிஜினல். ஓகேவா? இதை தவிர்த்து வேறு எதாவது இன்கம்மான்னு கேட்டிங்கன்னா, வீடோட நிலைமையை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை விட இன்கம் எனக்கு 2 லட்சம் 3 லட்சம் மாதம் வருது, வருஷத்துக்கு நான் ஒரு 50 lakhs வரைக்கும் சம்பாதிக்கிறேன், இல்லை 30 lakhs வரைக்கும் சம்பாதிக்கிறேன், ஒரு 20 lakhs வரைக்கும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா கட்டாயமாக ஒரு வீடு வாங்கியிருப்பேன், நேரம் செட்டில் ஆகிருப்பேன். நான் இப்படி என்னென்னமோ பண்ணியிருக்கலாம், ஏன் இந்த சென்டரை கூட டெவலப் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னுடைய நிலைமை என்னென்னு இந்த தும்பும் சொல்லும். அப்புறம் சொல்ல மறந்துட்டப்பா, இந்த ட்ரைபேடு பாருங்கள் நிலைமை சொல்ல மறந்துட்டேன். டிஜே மைக்கு, ஓ செம மைக்கு இல்லை. ஸோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்குறோம், டிஜே மைக்கு வேணும்ல, ஏன்னா குவாலிட்டி கொடுத்தா தானே பசங்க பார்ப்பாங்க. கண்டிப்பாக அந்த குவாலிட்டிங்கிறத நான் கொடுத்தாகணும்ல. அண்ட் இந்த லைட் எதுக்கு அப்படின்னா, டியூஷன் டைமில் வைக்க முடியாதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்து வச்சுருக்கிறேன், என்னால் முடிஞ்ச டெக்னிக்கல் ஒர்க். ஸோ என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, இந்த லைட்டு என்னென்னா நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோவில் நான் என்னுடைய ஃபேஸ் பளிச்சுன்னு தெரியும். அதுக்காக தான் கிளாரிட்டி இருக்குன்னு, உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், என்னோடய நிலைமை என்ன, ஓகேவா அப்படின்னு. இப்போது என்ன பார்த்திங்கன்னா, நிம்மதியான ஒரு லைஃபு அண்ட் எனக்கு வரக்கூடிய வருமானம் போதுமான வருமானம். இதை வச்சு நான் சர்வை பண்ணாலும் எனக்கு போதும். அண்ட் இன்னொன்றுங்க, யூடியூப்பில் இது வரைக்கும் எனக்கு டெய்லி வந்து 500லேருந்து 300 கால் வரும். எல்லாமே அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒருத்தனால முடியாது. வேலைக்கு ஆள் இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்களா, யாருமே இல்லை. ஸோ ஒரே ஒரு பையன் ஒரு வாரம் வந்துட்டு இருந்தான், ஆனால் அவனும் இப்போ வர்றதில்ல, என்னன்னு தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்புக்கு, பட் பெருசாக எதாவது தான் நான் தான் பண்ணணும். அதுக்குன்னு வந்து என்னை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் 3 வருஷம் 10th-லேருந்து 11th-லேருந்து 12th வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோங்கிறது தெரியும். இதுக்கும் மேலே என்னை நோண்டணும், என்னுடைய சேனலை அழிக்கணும், இல்லை வந்து என்னை பற்றின தேவையில்லாத பேச்சுக்கள் ஏதாவது பண்ணோன்னா எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு கோவமே வராது. வருது எதனாலனா என் பொழப்பை கெடுக்கணும்னு பார்க்குறான் பாரு. நான் இது இல்லைன்னா நான் இல்லை. இது என்றைக்கு வெற்றி அடைஞ்சதும் யூடியூப் பார்த்தா இன்றைக்கி வந்து டியூசரே வந்து சேர்றான். அவனுக்கு வந்து இப்போ நான் வந்து சாதாரணமான ஒரு மனுஷன், விவேக்குன்னு ஒரு டியூஷன் வச்சுக்க விவேக் சார் வந்து ஒரு 10 பேர் சேர்றான்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கு. ரோட்லலாம் போய் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி யூடியூப் சேனல் பார்த்து ஒரு 10 பேர் வர்றாங்கன்னா என் மேலே இருக்க நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கைக்காக எவ்வளோ உயிரை கொடுத்து நடத்துவோன்னு என் 10 பசங்கிட்ட, இப்போ 10 பசங்க ஜாயின்ட் ஆகிருக்கேன், 10 பசங்கிட்ட கேட்டு பாருங்கள். அண்ட் என்னுடைய பழைய பசங்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் உங்களால் கேட்க முடியாது, அவங்களால ஒரு நாள் நான் பேச வைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். யாராவது இப்படி தான் ஒரு டைம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒருத்தர் கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாருன்னே தெரியல. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. இப்போ நான் நினச்சாலும் என் பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க சில இடத்துல. நானும் காப்பிரைட் கொடுக்கலாம், ஆனால் மனசாட்சி இல்லாதவங்களாம் கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு சேனல் இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சேனலை வளர்த்த முடியுங்கிறது, வளர்த்து வரதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்தில் இவ்வளோ ஒரு வளர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கஷ்டப்படுறதுக்கு பின்னாடி நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யாரெல்லாம் என்னை 3 வருஷமாக ஃபாலோ பண்ணுறீங்க நல்லாவே தெரிஞ்சுருக்கணும் எப்படி வந்தேன். ஸோ அதனால் ஜெனுவினிட்டிங்கிறது ரொம்ப முக்கியங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏமாத்துறேனா இல்லையான்ட்டு. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ எதுக்காகன்னு ஒரு சிலருக்கு புரிஞ்சுக்க, ஒரு சிலர் புரியாது. இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வீடியோ. அண்ட் இது தெரியும், பேரண்ட்ஸும் பார்ப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸும் பார்ப்பீங்கன்னு. எனக்கு ஒன்றும் இதை பற்றி கவலை இல்லை. என்னுடைய ஜெனுவினிட்டியை நான் ப்ரூவ் பண்ணுறேன், அவ்வளோதான். இது வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சில பேர் நினச்சிக்கிறாங்க ஐயோ மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருப்பார் அப்படின்ட்டு. அதுக்காக தான் நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான், லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா இல்லை, அம்மா தான் எல்லாமே. கடன் வாங்கி தான் படிக்க வச்சாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக தாய் இல்லாமல் நான் இல்லை. அண்ட் ப்ளஸ் என்னுடைய பிஇ டிகிரி படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க கடன் வாங்கி தான் படிக்க வச்சாங்க. இன்றைக்கி நான் அவங்கள நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வரக்கூடிய வருமானம் ஃபுல்லாக அவங்களுக்காக தான் நான் இருக்கேன். அண்ட் தட்ஸ் இட்.
தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் சென்டிமெண்ட்லாம் போட்டு பொழியலை அண்ட் சிம்பத்தி க்ரியேட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படிலாம் நினைக்கல. எனக்கு தெரியும் என் திறமை என்னன்னு எனக்கு தெரியும். அண்ட் என் திறமையை பார்த்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்கள் எல்லாருமே என் கூட இருக்காங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் என்ன தான் பேனல் போர்டு வந்தாலும் நான் இந்த போர்டை மறக்க மாட்டேன், பழசை மறக்கக்கூடாது. அதனால தான் இன்னும் கழட்டாம வச்சுருக்கிறேன். ரொம்ப சென்டிமெண்ட், சரிங்களா? அந்த மாதிரி தான் உங்களையும் நான் மறக்க மாட்டேன், யாரையும் மறக்க மாட்டேன். எவ்வளோ இடத்துக்கு பெரிய இடத்துக்கு போனாலும் எனக்கு இது போதும், எனக்கு இது சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை லைஃப். ஸோ இதை நீங்கள் வந்து நெகட்டிவாக எடுத்தாலும் சரி, பாசிட்டிவ் எடுத்தாலும் சரி, பட் இது வந்து ஜஸ்ட்டு ஃபார் என்னை பற்றி ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் டியூஷன் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன் டியூஷனில், சரிங்களா? இந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை, ஒழுக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். நமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாது. வந்தால் படிச்சுட்டு போகணும், தட்ஸ் இட். ஃப்ரீடமெல்லாம் நான் கொடுப்பேன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது நான். ஸோ அதனால் டியூஷனுக்கு வரவங்க எவ்வளோ வரலாம், பட் ஒழுக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். பேரண்ட்ஸ்கிட்ட அதுதான் நான் சொல்லுவேன். படிக்காத பையனை கூட நான் படிக்க வச்சுருவேன், பட் ஒழுக்கமாக இருக்கணும், தட்ஸ் இட். அண்ட் யூடியூப் சேனலில் அந்த சீரீஸ் நான் கண்டிப்பாக போடுவேன், யார் எதிர்த்தாலும் நான் போடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன், நீங்களுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபைனலாக லைக்கை போடுங்க. நீங்கள் வளர்த்து விட்டது தான், நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. யூடியூப் சேனல் இருக்க வருமானம் வச்சு தான் இதை வாங்கினேன், யூடியூப் சேனல் இருக்கிறத வச்சு தான் டியூஷன் வராங்க. அண்ட் இது இல்லைன்னா நான் இல்லை, சரிங்களா? தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் வேறு வழியில் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு யாராவது நினச்சிங்கனாலும் சொல்லுங்கள், எனக்கு கவலையே கிடையாது, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கரியர் கைடன்ஸ் வீடியோலையும் அண்ட் 12th வீடியோலையும் சந்திப்போம். தேங்க்யூ.